அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலத்தை இழக்கும் சனி பகவான், ராசியின் அதிபதியான செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தை இழப்பது மிக சிறப்பாக வரவேற்கத்தக்க அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக விருத்தாஷ்டக ஸ்தானம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை விட்டு விலகுகிறாருங்க. எனவே நன்மை நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது ஆட்சி பலத்தை இழந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்குள் வருவது அமோகமான மாறுதலை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி, அஷ்டம சனி, 7.5 சனி, கண்டச்சனி போன்ற இடங்களில் அதிக சிரமமும், அதே சமயம் ராஷ்டிரக சனி போன்ற இடத்தில் சில சிரமங்களை ஏற்படுத்துவாருங்க. சற்று சிரமம் குறைவு என்றாலும் கூட அது சிரமம் நிறைந்த ஒரு இடத்தில் தான் வலம் வந்தார். தற்போது அங்கிருந்து மாறுவது முற்றிலுமாக வரவேற்கத்தக்க சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. முழுமையாக வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026 தான் சனி பயிற்சி நடைபெறுகிறது. ஆனால் திருக்கணிதத்தின்படி தற்போதிலிருந்தே சுகஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி பல்வேறு வகையான நன்மைகளை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அர்த்தாஷ்டக சனியை ஒப்பிடுகையில் பூர்வ புண்ணியஸ்தான சனி மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியை தான் உச்ச வீடாக பார்க்கிறார். தனது பார்வையில் சமகிரகமாக பார்த்தாலும் சனி பகவான் ராசியின் அதிபதியான செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சகாயமற்றவராக இருப்பவர் ஆட்சி பலத்தை இழந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைவது மிக சிறப்பான நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சிறந்த அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விளக்குவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் அதிலிருந்து மிக வலுவாக அர்த்தாஷ்டக சனியின் பாதிப்பிலிருந்து விலகக்கூடிய நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்பில் விருச்சிக ராசிக்காரர்கள் பல நன்மைகளை இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவேதான் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் சுகஸ்தான சனி முடிவடைந்து மிக வலுவாக பூர்வ புண்ணிய சனி ஆரம்பிக்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா வகையான நல்ல காரியங்களும் மிக சிறப்பாக கைகூடும். எல்லா வகையிலும் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும். நன்மை தீமை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் சனி பகவான் 4ஐ விட்டு விலகுவதே நல்ல மாற்றத்திற்கு உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடித்தளமிடுகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுகஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய சனியின் அமைப்பால் விருச்சிக ராசிக்காரர்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும்
அவற்றை விலக்கி முழுமையான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரியங்கள் சிறப்பாக கைகூடும். விரும்பியபடியே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். புதிய ஆடைகள் விரும்பியபடியே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் போன்றவை வாங்குவதோடு ஆடை ஆபரண சேர்க்கையும் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் சிறப்பாக கைகூடுங்க. பல்வேறு வகையான கெட்ட காரியங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுங்க. தவறான பழக்க வழக்கங்களை கைவிட்டு சரியான முறையில் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் நீதி தவறாத சனி பகவானின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. நினைப்பதை காட்டிலும் வீட்டிற்கு தேவையான வசதியை மேம்படுத்துதல், பல்வேறு வகையான சௌகரியமான சூழலை உருவாக்குதல் போன்றவை சாதகமாக இந்த வேளையில் அமைய போகிறது. உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் திறமை வெளிப்படுவதோடு நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏற்பட்ட தாமதம் இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கலால் ஏற்பட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகுங்க. மனதில் திருப்தி அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் உண்டு. நிலுவையில் இருந்த பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த விஷயங்களை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. பெண்மணிகளுக்கு மிக சிறப்பான பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் மிக சிறப்பாக கைகூட போகிறது. நினைத்தபடியே பல காரியங்களை செம்மையாக செய்து முடிக்க முடியும். விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் விளைச்சல் நன்றாக இருக்கும். இந்த தருணத்தில் புதிய விளைநிலங்கள் வாங்குவதோடு நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. குத்தகைக்கு விவசாயம் செய்த சூழலில் புதிய விளைநிலங்கள் வாங்கி விவசாயம் செய்வதற்கான யோகமும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. துல்லியமாக இந்த தருணத்தில் விலையை நிர்ணயம் செய்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் சிறப்பான முடிவு பெறக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. நினைப்பதை காட்டிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். கட்சியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும். புதிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் எளிதில் கைகூடும். பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் உயர்வும் உண்டு. மாணவர்களின் கல்வியில் சிறப்பான வளர்ச்சி விரைவாக சந்திப்பதற்கான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சனி பயிற்சி துவங்கியவுடன் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் உறுதியாகவே விலகி நன்மை நிறைந்தவையாக இனிமேல்தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடும். இந்த தருணத்தில் சனி பயிற்சிக்கான சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் திருக்கணித பஞ்சாகமத்தின்படிதான் பயிற்சி ஆகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 மார்ச்சில் தான் பயிற்சி ஆவார். எனவே தற்போது திருநள்ளாறில் விசேஷ பூஜைகள் எதுவும் இல்லை. இயல்பான வழக்கமான பூஜைகளில் பங்கு பெற்று வாருங்கள். மிக சிறப்பான மாற்றம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும்.